நம்பிக்கை. 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெலிதாய் காற்று வீசிக்கொண்டு இருந்தது. காற்றைக் கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ, காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்து விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது. அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்துவிட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன், என்னை வைத்து மற்ற 3ஐயும் பற்ற வைத்துக்கொள் என்றது. சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. நாம் எப்போதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நல்லதையே செய்வோம். தையற்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்து கொண்டிருந்தார். அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான். தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்தார். அதை அழகிய பளபளக்கும் புதிய கத்தரிக்கோலால் துண்டுகளாக வெட்டினார். பின்னர் கத்தரிக்கோலை கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார். துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம், அப்பா, கத்தரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது, அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது, மலிவானது, ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்வது உண்மைதான். கத்தரிக்கோல் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. அவருடைய உருவத்தை வைத்தோ பணத்தை வைத்தோ அல்ல. நல்லதையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம்.